எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம். தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, தமிழக அரசால் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கையடக்க கணினி என்று சொல்லப்படுகின்ற டேப்லெட்டை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய டேபை மேலிருந்து கீழ்புறம் இப்படி இழுத்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒருத்தனே ஸ்க்ரீனோடைய பிரைட்னஸ் லெவலை வந்து அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம். அதோட பார் வந்து உங்களுக்கு இங்கே காட்டப்படுது. அதுக்கு அடுத்தது இன்டர்நெட், அதை டச் பண்ணிக்கோங்க. இதில் ஒய்ஃபை அப்படின்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஒய்ஃபை ஆனது ஸ்கூல் ஒய்ஃபையை மட்டும்தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையை நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல் ஒய்ஃபையோட நேம் காட்டப்படும். அதை அழுத்துங்க. இதில் பாஸ்வேர்டு கேட்கும். உங்கள் ஸ்கூல் ஒய்ஃபைக்கான பாஸ்வேர்டை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டை பதிவு பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ உங்களுடைய ஸ்கூல் ஒய்ஃபையை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ டன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய டேப்லெட்டில் ஸ்கூல் ஒய்ஃபை ஆனது கனெக்ட் ஆகிடுச்சு. இதுபோல் உங்களுடைய ஸ்கூல் ஒய்ஃபையை மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும், வேறு எந்த ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் தேவையான ப்ளூடூத்தை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை அது எப்பொழுதும் ஆஃப்லேயே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது ஃப்ளாஷ் லைட், அதுக்கு அடுத்தது டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு இருக்கும். இந்த டு நாட் டிஸ்டர்ப்பை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா, நீங்கள் வகுப்பு எடுக்கும் பொழுது, கிளாஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்றத ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த டேப்லேருந்து எந்த ஒரு கால் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சவுண்டு உங்களுக்கு வராது. அதுக்கு அடுத்தது அலார்ம் கொடுத்துருப்பாங்க, ஏரோப்ளேன் மோடு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கீழே ஆட்டோ ரொட்டேட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ மாணவர்களுக்கு நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை ஏதாவது ஒரு படங்களை நீங்கள் காட்டும் பொழுது நீங்கள் டேபை இப்படி சாய்ச்சி பிடிச்சிங்கன்னா, அதாவது ஹரிசாண்டல் பொசிஷனில் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனும் உங்களுக்கு ஹரிசாண்டல் வைஸில் காட்டப்படும். அதில் டேப்லெட்டை நீங்கள் வெர்டிக்கல் பொசிஷனில் காட்டினீங்க அப்படின்னா அந்த வெர்டிக்கல் பொசிஷன்லேயே உங்களுக்கு பிக்சர் ஆனது காட்டப்படும். அதுக்காக தான் இந்த ஆட்டோ ரொட்டேட் அப்படின்றத நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பக்கெட்டு ரைட் சைடு இப்படி தள்ளினீங்க அப்படின்னா அடுத்த பக்கெட் வந்துடும். இதில் பேட்ரி சேவர் அப்படின்னு இருக்கும். இந்த பேட்ரி சேவர் எதுக்காக அப்படின்னா, டேப்லெட்டில் உங்களுக்கு பேட்ரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த பேட்ரி சேவரை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு பேட்ரி ஆனது கொஞ்சம் நேரம் நீடித்து காட்டப்படும். அதுக்கடுத்தது ஸ்க்ரீன் காஸ்ட். இந்த ஸ்க்ரீன் காஸ்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை நீங்கள், அதாவது டேப்லெட்டோட ஸ்க்ரீனை வேறு என்னாச்சும் ஒரு டிவைஸில் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் காஸ்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த டேப்லெட்டோட ஸ்க்ரீனானது மற்றொரு டிவைஸில் உங்களுக்கு காட்டப்படும். அதுக்கு அடுத்தது இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேப்லெட்டோட ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது மைக் அக்சஸ் அப்படின்னு இருக்கும். இந்த மைக் அக்சஸ்ங்கிறத நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா இது போல் அவைலபிள் அப்படின்னு வந்துடும். அதாவது நீங்கள் பேசக்கூடிய ஒரு சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா இந்த மைக் அக்சஸ் அப்படின்றத நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம இந்த டேப்லெட்லேருந்து மற்றவர்களுக்கு நீங்கள் தொடர்பு பண்ணும் பொழுது உங்களுடைய சவுண்ட் அவங்களுக்கு கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா அக்சஸ், இதுவும் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். இது பிளாக்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா மறுபடியும் இதை டச் பண்ணிங்கன்னா அவைலபிள் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த டேப்லெட் மூலமாக நீங்கள் கேமராவை பயன்படுத்தி நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்க முடியும், வீடியோஸ் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் குயிக் ஷேர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஃபைல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த குயிக் ஷேர் அப்படின்றது பயன்படுது. நண்பர்களே, இப்போ உங்களுடைய டேப்பில் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம ஆப்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். அந்த ஆப்ஸ்க்கெலாம் நம்ம
ஃப்ரீக்வெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்டேட் வரும்பொழுது இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு சிம்பல் உங்களுக்கு காட்டப்படும். இந்த சிம்பல் என்ன அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ மேலேருந்து கீழ்ப்புறம் இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இப்போ 25 அப்டேட்ஸ் அவைலபிள் அப்படின்னு இருக்கு. அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ண சொல்லியிருக்கு. இதுபோல் உங்களுடைய டேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஸ்க்கெல்லாம் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் ஆனது உங்களுடைய ஸ்கூல் ஒய்ஃபைல தான் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆல் அப்படின்னு இருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு இதுபோல் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இப்போ அனைத்து ஆப்ஸும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இப்போ செக் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல் யுவர் ஆப்ஸ் ஆர் அப் டு டேட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும். இப்படி இருந்துச்சுன்னா அனைத்து ஆப்ஸும் உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுபோல் உங்களுக்கு ஆப் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் ஒய்ஃபை மூலமாக எல்லா ஆப்ஸையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்படி வந்துருந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் யுவர் சிஸ்டம் ஹேஸ் பீன் அப்டேட்டட் டு லேட்டஸ்ட் வெர்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும். இப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய சிஸ்டம் வந்து அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஓகே அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே போல் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா சாஃப்ட்வேரை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆப்ஸில் நீங்கள் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கணும். சிஸ்டம் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிக்கணும். சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா சாஃப்ட்வேரையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். இதுபோல் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அனைத்து அப்டேட்ஸையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். நண்பர்களே, அடுத்து இப்போ உங்களோட டேப்பில் கீழிருந்து மேல்புறம் இப்படி தள்ளினீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் இந்த டேப்பில் என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஸை நீங்கள் ஹோம் பேஜுக்கு கொண்டு வரணும், அதாவது ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ எனக்கு கேமரா அப்படின்ற ஆப் வந்து ஃப்ரண்ட் பேஜுக்கு வரணும். அதனால் அந்த கேமரா ஆப்பை நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நகர்த்துனீங்க அப்படின்னா இதுபோல் ஹோம் பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் தேவையான இடத்துல வைத்துக்கொள்ளலாம். இப்போ தேவையான இடத்துல அதை வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆப் வந்து உங்களுக்கு இங்கே காட்டப்படும். இப்போ அந்த ஆப்பை டச் பண்ணிங்க அப்படின்னா அதாவது கேமரா ஆப்பை டச் பண்ணுறேன். இப்போ கேமரா ஆப் ஆனது ஓப்பன் ஆகிடுச்சு. இதுபோல் உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் வந்து நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ அதே போல் ஒரு ஆப்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, அதாவது இந்த ஹோம் பேஜில் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே மேலே கொண்டு போனீங்கன்னா ரிமூவ் அப்படின்னு இருக்கும். அதை அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த ஆப்பை விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ ரிமூவ் ஆன ஆப் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ கீழேருந்து மேல்புறம் இப்படி தள்ளினீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து உங்களுக்கு இங்கே காட்டப்படும். நண்பர்களே, உங்களுடைய டேப்பில் நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இப்போ கீழேருந்து மேல்புறம் தள்ளினீங்க அப்படின்னா இதில் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கண்டினியூ அப்படின்னு கேட்கும். கண்டினியூ கொடுங்க. அலோவ் கொடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா அப்படின்னு இருக்கும். இதில் இந்த டேப்பில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த கேமரா அப்படின்ற ஆப்ஷனில் உங்களுக்கு காட்டப்படும். அதுபோல் கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் டேப்பில் டவுன்லோட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டவுன்லோட்ஸ்லாம் இந்த டவுன்லோட்ஸ் அப்படின்ற செக்ஷனில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் ஆப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இந்த டேப்பில் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதாவது இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோ இது எல்லாமே இந்த செக்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா
இதில் லாஸ்ட்டாக ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துனீங்க அப்படின்னா டேப்பில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ்லாம் உங்களுக்கு காட்டப்படும். அதில் ஒவ்வொரு ஃபோல்டரையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்திற்கு இதில் டிசிஐஎம் அப்படின்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதுபோன்று ஒவ்வொரு ஃபோல்டர்லையும் அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் வியூ பண்ணி பார்த்து கொள்ள முடியும். அவ்வளோதான் நண்பர்களே, இதனுடைய தொடர்ச்சி அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.